வணக்கம். இது தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்திகள். செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் சிறுவர் மற்றும் மகளிர் இல்லங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிக்கை. நேட்டோ மாநாட்டின் தொடக்கத்தில் ஆக்ரோஷமாக உரையாற்றிய ஜோ பைடன். இந்திய பெருங்கடலில் உள்ள மோசல் விரிகுடா கடற்பகுதியில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கம். உக்ரைனின் ஆயுதப்படையில் பணியாற்றிய போது கொல்லப்பட்ட உக்ரைனை சேர்ந்த சைக்கிள் ஓட்டுநர். பைடனின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களின் கருத்து. அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு அலையை சாதகமாக்க ஈரான் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. ஐநா உரிமை நிபுணர்களின் குற்றச்சாட்டை நிராகரிக்கும் இஸ்ரேல். அமெரிக்காவை தாக்கிய பேரில் சூறாவளியில் 8 பேர் பலி. ஹெஸ்புல்லா தாக்குதலில் காயமடைந்த அமெரிக்க குடிமகன். உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க உறுதி பூண்டுள்ள நேட்டோ நட்பு நாடுகள். மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் சிறப்பு பொருளியல் மண்டலத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் ஆரம்பம். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் சிறுவர் மற்றும் மகளிர் இல்லங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிக்கை. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் சிறுவர் மற்றும் மகளிர் இல்லங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் சிறுவர் மற்றும் மகளிர் இல்லங்கள் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையிலும் பிரதேச செயலாளரின் விசாரணை குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கைக்கு அமைவாகவும் துறைசார் திணைக்கள ஆணையாளருக்கு கௌரவ ஆளுநரினால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக ஆளுநரினால் நியமிக்கப்பட்ட விசேட விசாரணை குழு மீண்டும் களவிஜயம் மேற்கொண்டு ஆளுநருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அறிக்கையின் பிரகாரம் சம்பந்தப்பட்ட இல்லம் ஒன்றில் கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய எடுக்கப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் பற்றிய அறிவுறுத்தல்கள் உரிய திணைக்களங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. வடமாகாணத்துக்குள் இயங்கும் அனைத்து சிறுவர் இல்லங்களும் உரிய ஒழுங்கு விதிகள் மற்றும் சட்ட வரையறைகளை பின்பற்றி இயங்குவதை உறுதிப்படுத்தும் விதமான அறிவுறுத்தல் ஆளுநரால் தொடர்புடைய அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் சிறப்பு பொருளியல் மண்டலத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் ஆரம்பம். மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் சிறப்பு பொருளியல் மண்டலத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் வரும் செப்டம்பர் மாதம் சிங்கப்பூருடன் கலந்து பேசி உறுதி செய்யப்படும் என்று மலேசியா கூறியுள்ளது. எவ்வாறெனில் முழு அளவிலான உடன்பாடு ஒன்றில் கையெழுத்திடுவது தொடர்பாகவும் சிங்கப்பூருடன் கலந்து ஆலோசிக்கப்படும் என்று மலேசிய பொருளாதார அமைச்சர் முகமது ரபீசி ரம்லி தெரிவித்துள்ளார். மேலும் சிங்கப்பூருக்கு சற்று வடக்கே அமைந்துள்ள மலேசியாவின் தென் மாநிலமான யோகூரில் சிறப்பு பொருளியல் மண்டலத்தை ஏற்படுத்த இவ்வாண்டு ஜனவரி மாதம் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இதற்கான புரிந்துணர்வு குறிப்பில் சிங்கப்பூரின் வர்த்தக தொழில் அமைச்சர் ஹான் கிம் ஜோங்கும் மலேசிய பொருளாதார அமைச்சர் முகமது ரபீசி ரம்லியும் இவ்வாண்டு ஜனவரி மாதம் கையெழுத்திட்டுள்ளனர். அப்போதைய சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங்கும் மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிமும் இந்நிகழ்வை பார்வையிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பிலும் முதலீடுகளை ஈர்க்கவும் சரக்கு போக்குவரத்து மற்றும் மக்களின் நடமாட்டத்தை அதிகரிக்கவும் அந்த மண்டலத்தை அமைப்பதற்கான யோசனையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான இறுதி உடன்பாடு சிங்கப்பூர் மலேசிய தலைவர்களுக்கு இடையிலான வருடாந்த ஓய்விட சந்திப்புக்கு முன்னரே கையெழுத்து இடப்படும் என்று ரபீசி தெரிவித்துள்ளார். இச்சந்திப்பு ஆண்டின் பிற்பகுதியில் நிகழவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலக்கெடுவுக்குள் உடன்பாட்டை உறுதி செய்வதற்கான பணிகளை முடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறப்பு பொருளியல் மண்டலம் தொடர்பான முதலீட்டு கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்க வந்தபோது அவர் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யோகூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளியல் மண்டலத்திற்கான உத்தேச திட்டத்தில் கடப்பிதழ் இல்லாத குடிநுழைவு அனுமதி முறையும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக அனுமதியை எளிமைப்படுத்துவது, புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான ஒத்துழைப்பு போன்றவை இத்திட்டத்தின் பிற்பகுதிகளாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வர்த்தக மையமான ஸ்கந்தோர் மலேசியாவிலும் மலேசியாவின் எண்ணெய் எரிவாயு மேம்பாட்டு அம்சங்கள் நிறைந்திருக்கும் பெங்கராங் மாவட்டத்திலும் சிறப்பு பொருளியல் மண்டலத்தை நிறுவுவதற்கான திட்டங்களை யோகூர் மாநில அதிகாரிகள் அளித்துள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சீனா முதல் தென்கிழக்காசியா வரையுள்ள நிறுவனங்கள் உட்பட மேற்கத்தைய கிழக்கத்தைய முதலீட்டாளர்களின் நுழைவாயிலாக சிறப்பு பொருளியல் மண்டலம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ரபீசி தெரிவித்துள்ளார். நேட்டோ மாநாட்டின் தொடக்கத்தில் ஆக்ரோஷமாக உரையாற்றிய ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அதிபர் போட்டியில் இருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வரும் வேளையில் தனது உடல் உறுதியை நிரூபிக்கும் வகையில் நேட்டோ மாநாட்டின் தொடக்கத்தில் ஆக்ரோஷமாக உரையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அந்த மாநாடு 3 நாள் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேட்டோவின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த மாநாடுகளை ஒழுங்கமைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 32 நாடுகளின் இராணுவ கூட்டணியின் தலைவர்கள் ரஷ்யாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை காட்டும் விதமாகவும் இந்த மாநாடு அமைகின்றது. கடந்த ஜூன் 27 டொனால்டு டிரம்புக்கு எதிரான விவாதத்தில் 81 வயது ஜோ பைடன் தடுமாறியதால் அவர் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த நிலையில் மாநாட்டின் தொடக்கத்தில் உரையாற்றிய ஜோ பைடன் உக்ரைனுக்கு வாஷிங்டன் கூடுதல் வான் பாதுகாப்பு சாதனங்களை அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் சுதந்திரம் அடைந்ததும் போர் முடிவுக்கு வரும் என்றும் ரஷ்யா வெற்றி பெறாது என்று 1949 நேட்டோ தோற்றத்தின் ஒப்பந்தம் கையெழுத்தான அறையில் அவர் பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்து 2.5 ஆண்டுகள் ஆகி வரும் நிலையில் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்களால் உக்ரைன் சீரழிந்து வருகிறது. அண்மையில் ஜூலை 9 கீவில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையை ரஷ்யா தாக்கியதாக கூறப்பட்டுள்ளது. உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி அன்றைய தினம் சரமாரியான தாக்குதலில் 43 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்திய பெருங்கடலில் உள்ள மோசல் விரிகுடா கடற்பகுதியில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கம். இந்திய பெருங்கடலில் உள்ள மோசல் விரிகுடா கடற்பகுதியில் மிக அதிக அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவாகியுள்ளது. தென்னாப்பிரிக்கா கேப்டவுன் நகரத்தில் இருந்து 2500 கிலோமீட்டர் தொலைவில் கடலின் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாகவும் இந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடப்படவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. மேலும் விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள பகுதியில் அதிக அளவு நில அதிர்வு செயல்பாடு உள்ளதாகவும் எவ்வாறாயினும் 1900களின் தொடக்கத்தில் இருந்து இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இதுவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் ஆயுதப்படையில் பணியாற்றிய போது கொல்லப்பட்ட உக்ரைனை சேர்ந்த சைக்கிள் ஓட்டுநர். சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்ட உக்ரைனை சேர்ந்த சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உக்ரைனின் ஆயுதப்படையில் பணியாற்றிய போது கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜூலை 3 அன்று ரஷ்ய படைகளுடனான போரில் ஆண்ட்ரி குட்சென்கோ கொல்லப்பட்டுள்ளார். உக்ரைனின் மேற்கு லிபியில் பிராந்தியத்தின் உள்ளூர் நிர்வாகம் உறுதிப்படுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது. குட்சென்கோ தேசிய டிராக் சைக்கிள் அணியில் ஒரு தசாப்தத்தை கழித்திருந்தார் எனவும் பின்னர் இத்தாலியில் குடியேறியிருந்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுப்பை தொடங்கிய போது அவர் தன்னார்வ போராளியாக திரும்பியதாக நிர்வாகம் கூறியுள்ளது. இவர் ஒரு போர் பணியின் போது இறந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பைடனின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களின் கருத்து. அமெரிக்க ஜனாதிபதி பைடனுக்கு பார்க்கின்சியா நோய் மற்றும் டிமென்சியா அல்லது இதே போன்ற சீரழிவு நரம்பியல் கோளாறு இருப்பது கண்டறியப்படவில்லை என்று வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன் பியர்ஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். வால்டர் ரீட் நேஷனல் மிலிட்டரி மெடிக்கல் சென்டரில் அவரது ஒவ்வொரு வருடாந்த உடல்நிலையின் ஒரு பகுதியாக ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து 3 முறை நரம்பியல் பரிசோதனை செய்துள்ளார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 2021, பிப்ரவரி 2023 மற்றும் பிப்ரவரி 2024களில் மருத்துவ பரிசோதனைகளை நடத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு அலையை சாதகமாக்க ஈரான் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு.
அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு அலையை சாதகமாக்க ஈரான் முயற்சிப்பதாக வெள்ள மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க சமூகத்தில் முரண்பாட்டை ஏற்படுத்த ஈரான் முயற்சிப்பதாக அமெரிக்க உளவுத்துறையின் உயர் அதிகாரி ஒருவர் எச்சரித்திருந்ததை தொடர்ந்து அத்தகைய நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அமெரிக்கா அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐநா உரிமை நிபுணர்களின் குற்றச்சாட்டை நிராகரிக்கும் இஸ்ரேல். பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் வேண்டுமென்றே மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட பட்டினி பிரச்சாரம் ஒரு வகையான இனப்படுகொலை, வன்முறை மற்றும் காசா முழுவதும் பஞ்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் காசாவில் குழந்தைகள் இறந்தனர் என்று 10 சுயாதீன நிபுணர்கள் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இதனை இஸ்ரேல் மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசா பகுதியில் பஞ்சம் இருப்பதாக ஐநா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றும், ஆனால் உணவு உரிமை பற்றிய ஐநா சிறப்பு அறிக்கையாளர் மைக்கேல் பக்டி உட்பட வல்லுநர்கள் பஞ்சம் நடக்கவில்லை என்பதை மறுப்பதற்கில்லை என்றும் வலியுறுத்துகின்றனர். அக்டோபர் 7 முதல் 34 பாலஸ்தீனியர்கள் ஊட்டச்சத்து குறைபாடால் இறந்துள்ளனர் என்றும், பெரும்பான்மையான குழந்தைகள் இறந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐநாவுக்கான இஸ்ரேலின் தூதுக்குழு அறிக்கையை மறுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காசாவின் ஊட்டச்சத்து தேவை ஆளுக்கு போதுமான உணவுடன் பல்லாயிரக்கணக்கான உதவி ட்ரக்குகளை இடமாற்றம் செய்துள்ளதாக இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வருகிறது. மேலும் இதன் தளவாடங்கள் மற்றும் விநியோக நடவடிக்கைகளை அதிகரிக்கவில்லை என்று ஐநாவை குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேலிய அதிகாரிகள் கொள்ளை மற்றும் வன்முறைக்கு பயந்து அதை விநியோகிக்க ஏஜென்சிகள் மறுப்பதால் எல்லை கடவுகளின் காசா பக்கத்தில் குவிந்து கிடப்பதை சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை தாக்கிய பேரில் சூறாவளியில் 8 பேர் பலி. அமெரிக்காவின் தெற்கு டெக்சாஸில் பெரில் புயல் கரையை கடந்த நிலவரப்படி 8 பேர் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிட்டத்தட்ட 3 மில்லியன் வீடுகள் மற்றும் வணிகங்கள் மின்சாரம் இல்லாமல் உள்ளன என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மற்றும் லுசியானா மாநிலங்களை பெரில் சூறாவளி தாக்கியுள்ளதாகவும், டெக்சாஸின் ஹாரிஸ் மற்றும் மான்கோமெரி மாவட்டங்களில் 7 பேர் இறந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதே நேரத்தில் லூசியானாவில் ஒரு மரணம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெக்சாஸில் சுமார் 2.3 மில்லியன் வாடிக்கையாளர்கள் மின் தடையை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வகை 1 சூறாவளியில் இருந்து பெரில் வெப்பமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தரம் தாழ்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய சூறாவளி மையத்தின்படி திடீர் வெள்ளம் மற்றும் கனமழை அபாயகரமானதாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெஸ்புல்லா தாக்குதலால் காயமடைந்த அமெரிக்க குடிமகன். ஹெஸ்புல்லா குழு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை வீசியதை அடுத்து இஸ்ரேலில் உள்ள ட்ரோன் நிறுவனத்தின் பிரதிநிதியாக இருந்த ஒரு அமெரிக்க குடிமகன் இஸ்ரேலில் காயமடைந்துள்ளார் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் ஒரு மூத்த ஹெஸ்புல்லா தளபதி கொல்லப்பட்டதை அடுத்து இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே போர் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் பற்றிய அம்சங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை வீசியதற்கு தளபதி முகமது நபேராசர் தான் காரணம் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஹெஸ்புல்லா மற்றொரு சரமாரியான ராக்கெட் மூலம் பதிலடி கொடுத்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸை போலவே ஹெஸ்புல்லாவும் ஈரானால் ஆதரிக்கப்படுவதாகவும், ஆனால் பெரியதாகவும் சிறந்த ஆயுதம் கொண்டதாகவும் நம்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க உறுதி பூண்டுள்ள நேட்டோ நட்பு நாடுகள். அமெரிக்காவும் மற்ற நேட்டோ நட்பு நாடுகளும் உக்ரைனுக்கு வரும் மாதங்களில் டஜன் கணக்கான வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பும் என்று வாஷிங்டனில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார். அமெரிக்கா, ஜெர்மனி, ருமேனியா ஆகியவை உக்ரைனுக்கு கூடுதல் பேட்டரியாட் பேட்டரிகளை அனுப்பும் அதே நேரத்தில் நெதர்லாந்தும் மற்றும் பிற நாடுகளும் இன்னும் ஒரு பேட்டரியை உருவாக்க பேட்டரியாட் கூறுகளை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலி ஒரு SAMP 7 கேன் பாதுகாப்பு அமைப்பை வழங்கும் என்றும், கனடா, நோர்வே, ஸ்பெயின், இங்கிலாந்து உள்ளிட்ட பிற நாடுகள் உக்ரைனுக்கு அதன் வளர்ச்சியை விரிவுபடுத்த உதவும் பல அமைப்புகளை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழ் FM பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.